சண்டை வரும்போது லவ்ல அதிகமாக காயப்படுத்துவது ஆண்களா பெண்களா? என்ன மாதிரி எல்லாம் சொல்லி காயப்படுத்தி ஹர்ட் பண்றாங்க? இப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ண பிளாக் பண்றது, சண்டைன்னு வந்துட்டா பிளாக் பண்றது. "நீ போயிட்டா நான் வேற பொண்ண பார்த்துப்பேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது. வீட்டாண்ட போய் நான் உங்க வீட்டாண்ட வந்து நின்றுவேன். என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்றது. அந்த மாரி ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு போமாட்டாங்க. இது கண்டிப்பா எல்லா ஆண்களும் மாத்திக்கணும். டொமஸ்டிக் வயலன்ஸ் சார். அது எல்லா வீட்லயுமே நடக்குது. எல்லா பெண்களுக்கும் நடக்குது. அது காதல்லயும் நடக்குது. மேரேஜ் லைஃப்லயும் நடக்குது. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ வந்து அட்ரஸ் பண்ற விதம் வந்து அவங்களுக்கு தெரியல எப்படி பண்றதுன்றது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய காரணம் காயப்படுத்துறதுக்கு பெண்கள், ஆண்கள் யூஸ் பண்ற ஒரு சார் இந்த காயப்படுத்துறதுன்றது வந்து பேசிக்கா ஒரு மெச்சூரிட்டி லெவல் பேஸ் பண்ண ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் நெறையா ஒரு டக்குனு கோவம் வந்தா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருவோம். அதனால அவ அஃபெக்ட் ஆவா. அதனால பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம். சாரி கேட்போம். இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டேஸ் எல்லாம் மூவ் ஆயி ஃப்ரண்ட்ல வர என்ன ஆகுதுன்னா, இது பேசினா அவளுக்கு அவ கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சா அத எனக்குள்ளேயே வச்சுப்பேன். என்னதான் கோவமானாலும் சைலன்ட்ல முடிச்சிடுறது. ஆனா இப்ப வந்து அவ என்ன பண்றான்னா, இப்ப அவ நெறைய பேசுவா. என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாமே பேசுவா. நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அதனால நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு தெரியும். இப்ப இந்த வார்த்தை நான் பேசினா அவ கஷ்டப்படுவான்னு தெரியறனால அந்த வார்த்தை நான் பேச மாட்டேன். மேக்ஸிமம் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போச்சுன்னா, அந்த காயப்படுத்துறதுன்றது இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். விட்டு குடுத்து போறது தான். ஆண்கள் கிட்ட இன்னொரு ஒரு தப்பான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஃபீலிங்ஸா ரொம்ப லோவா இருக்கும்போது, பொண்ணுங்க ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுவோம். ரொம்ப எமோஷனலா. அத வந்து சண்டை போடுறப்ப சொல்லி காமிச்சு, அத ரொம்ப சீப்பா பேசுவாங்க சார். அந்த குவாலிட்டி நெறைய பேர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். நம்ம விட்ட வார்த்தைகளே நமக்கு வெப்பன் மாதிரி நம்ம வெப்பன் மாதிரி யூஸ் பண்றாங்க சார். அது ரொம்ப சார் தப்பு. அதுக்கப்புறம் திட்டி ஸ்டோரி வைப்பாங்க சார். ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைப்பாங்க. அவங்க சர்க்கிள்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பெண்கள் தானே வைக்கிறீங்க. இல்ல சார் பாய்ஸ் தான் சார் மோஸ்ட்லி வைக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க வந்த உடனே எல்லாமே ஆண்கள் மட்டும்தான் பண்றாங்க. நீங்க பெண்கள் பெரும்பாலும் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அவர்கிட்ட, அது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்ல தான் போடுறீங்க. இப்ப நிறைய பேர் பாக்குறேன். நாங்க போட்டாலே எங்க அவங்களுக்கு இல்லம்மா, தெரியற மாதிரி மட்டும் இல்ல தான் இல்ல நீ போடுவோம். அப்ப பர்சனல்ங்கிறது எதுக்கு இருக்கு வாழ்க்கையில? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வயப்பட்டுறலாம். காதல் வயப்பட்ட எல்லாத்தையும் பொது வெளியில சொல்ல முடியுமா? நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் நீங்க இப்படி சொல்லும்போது மிஸ்யூஸ் பண்றதுக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு அமையாதா? டக்குன்னு ஆறுதல் சொல்ற மாதிரி 2 பேர் பேசுவாங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் பிரச்சனைன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப அன்போட பேசுவாங்க. எது உண்மை எது போய் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்ம பொது வெளியில எல்லாத்தையும் கொட்டுறது வந்து மிகப்பெரிய ஆபத்துங்கிறதா. இன்னைக்கு நிறைய சைபர் கிரைம் இஷ்யூஸ்க்கு, நிறைய குடும்ப நல பிரச்சனைகளுக்கு, இன்னைக்கு உறவு ரீதியான பிரச்சனைகளுக்கு இது எல்லாமே என்ன பிரச்சனை தெரியுங்களா? டேட்டாஸ். நீங்க கொடுக்குற டேட்டா தான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை. சார் இப்போ எப்படின்னா பப்ளிக்கா வைக்க மாட்டோம் சார் ஸ்டேட்டஸ். அது வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி மட்டும் தான் வைப்போம். நாங்க ஹாப்பியா வைக்கிறோம்னா ஓகே எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு வைப்போம். இப்போ நான் சேடா இருக்கோம், நான் ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னா அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு அவங்களோட பிரைவசி அந்த ஹைட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா யாரு பார்க்கணுமோ அவங்களுக்காக மட்டும் நீங்க டேக் பண்ணி வைக்கிறது வேற. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து வைப்பாங்க. உன்னை 4 பேர் பேசட்டும், அவன் சொல்லி உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து என்னடா ஏதோ மூட் அவுட் ஆகிட்டு போல இருக்கு, ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காருன்னு ஃப்ரெண்டு மூலியமா சொல்லி தான் நம்ம வரணும். இதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறது இன்டைரக்டா.